மாக்கியவெல்லி இந்த பேரை கேட்டதும் எல்லாருக்கும் த பிரின்ஸ் தான் ஞாபகத்துக்கு வரும் இல்லையா? ஆனா அவரோட இன்னொரு முக்கியமான ஆனா அதிகமா யாரும் பேசாத ஒரு புத்தகம் இருக்கு. அதுதான் போர்க்கலை. இது சும்மா போர் தந்திரங்களை பத்தி மட்டும் சொல்ற புத்தகம்னு நினைச்சிடாதீங்க. அதுக்கும் மேல ஒரு நாட்டோட ஆரோக்கியம் அதோட ராணுவத்தோட எவ்வளவு நெருக்கமா சம்பந்தப்பட்டிருக்குன்னு விளக்குற ஒரு அற்புதமான வழிகாட்டி இது. வாங்க இத பத்தி ஆழமா பார்க்கலாம். முதல்ல மாக்கியவெல்லி எந்த பிரச்சனையை தீர்க்க நினைச்சாருன்னு பார்க்கலாம். அவரோட காலத்துல ஒரு பெரிய பிளவு இருந்துச்சு. யாருக்கு நடுவுல? சாதாரண மக்கள் வாழ்க்கைக்கும் ராணுவ வாழ்க்கைக்கும் நடுவுல. ரெண்டும் சம்பந்தமே இல்லாத விஷயங்கள் மாதிரி. சிப்பாயோட வாழ்க்கை வேற, ஒரு குடிமகனோட வாழ்க்கை வேறன்னு எல்லோரும் நம்பினாங்க. மாக்கியவெல்லிய பொறுத்த வரைக்கும் இதுதான் எல்லா பிரச்சனைக்கும் மூல காரணம். மாக்கியவெல்லி என்ன பண்றாருன்னா, தன்னோட புத்தகத்துல ஃபேப்ரிசியோன்னு ஒரு கேரக்டர் மூலமா பேசுறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, இப்போ இருக்க ராணுவ அமைப்புகள் மொத்தமா கெட்டு போச்சு, ஊழல் மண்டிடுச்சுன்னு சொல்றாரு. அந்த காலத்துல இருந்த அந்த வீரம், அந்த திறமையான முறைகள் எல்லாம் எங்கேயோ போயிடுச்சு. சுருக்கமா சொல்லணும்னா, போர் கலைங்கிறது ஒரு கலையா இல்லாம ஒரு கெட்டுப்போன தொழிலா மாறிடுச்சு. இந்த சீரழிவுக்கு முக்கியமான காரணம் யாரு தெரியுமா? மாக்கியவெலியோட வாதத்துல ஒரு வில்லனே இருக்காரு. அவர்தான் கூலிப்படை வீரன். அதாவது காசுக்காக மட்டும் சண்டை போடுற ஒரு ப்ரொஃபஷனல் சோல்ஜர். யோசிச்சு பாருங்க, ஒரு நாட்டோட பாதுகாப்பையே இப்படிப்பட்ட ஆட்கள் கையில கொடுக்கறது எவ்ளோ பெரிய ஆபத்து. அதுதான் அவரு விளக்க முயற்சி பண்றாரு. இப்ப இந்த 2 பேருக்கும் இருக்கிற வித்தியாசத்தை பாருங்க. அப்படியே ஆப்போசிட். ஒரு கூலிப்பட வீரன் இருக்கானே, அவன் சம்பாதிக்கணும்னா அவன் வன்முறையாளனாதான் இருக்கணும், ஏமாத்துக்காரனாதான் இருக்கணும். போர் நடந்துகிட்டே இருந்தாதான் அவனுக்கு லாபம். அதனால அவன் போர் நிக்கவே கூடாதுன்னு நினைப்பான். ஆனா ஒரு நல்ல வீரன் எப்படி இருப்பான்? அவன் புகழுக்காகவும் தன் நாட்டுக்காகவும் சண்டை போடுவான். போர் முடிஞ்சதும் அமைதியா தன்னோட பழைய வாழ்க்கைக்கு திரும்பணும்னு தான் ஆசைப்படுவான். இந்த ஒரு வரி ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விஷயத்த சொல்லுது. என்னன்னா, வேற எந்த வேலையுமே தெரியாத ஒரு தொழில்முறை சிப்பாய் இருக்கான்ல, அவன் சமாதானம் நிலவுற நேரத்துல நாட்டுக்கே ஒரு பெரிய ஆபத்தா மாறிடுறான். எப்படின்னு கேக்குறீங்களா? ரொம்ப சிம்பிள். போர் இல்லைன்னா அவனுக்கு சம்பளம் இல்ல. அப்போ அவன் எப்படி பொழைப்பான்? வேற வழி இல்லாம கொள்ளை, வன்முறைன்னு தப்பான வழியில போக ஆரம்பிச்சிடுவான். சரி, பிரச்சனை கூலிப்படைகள் தான், இது நமக்கு புரிஞ்சிடுச்சு. அப்போ இதுக்கு என்னதான் தீர்வு? மாக்கியவெல்லி இதுக்கு ஒரு அருமையான தீர்வை சொல்றாரு. வாங்க அதை பத்தி பாப்போம். இந்த தீர்வோட மொதப்படியே கூலிப்படை வீரர்களுக்கு பதிலா ஒரு புதுவிதமான வீரரை உருவாக்குறது தான். இதுதான் மாக்கியவெல்லியோட முழு புத்தகத்தோட மையமான கேள்வி. காசுக்காக சண்டை போடுறவங்கள நம்ப முடியாதுன்னா அப்போ நாட்டை பாதுகாக்க வேண்டியது யாரோட பொறுப்பு? அதுக்கு பதில் குடிமகன், சிப்பாய். இவங்க கூலிப்படை வீரர்களுக்கு அப்படியே நேர் எதிர். காசுக்காக இல்ல, தன்னோட நாட்டு மேல இருக்கிற அன்புக்காக சண்டை போடுறவங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் ராணுவ சேவைங்கிறது ஒரு தொழில் கிடையாது, அது ஒரு தற்காலிக கடமை. போர் முடிஞ்சதும் அவங்க தன்னோட வயலுக்கு, கடைக்கு, வேலைக்கு திரும்பி போயிடுவாங்க. இதுதான் ஒரு நல்ல நாட்டோட உண்மையான அடித்தளம்னு மாக்கியவெல்லி சொல்றாரு. இந்த குடிமகன் சிப்பாயோட மனநிலைக்கு ஒரு சூப்பரான உதாரணம் இருக்கு. ரெகுலஸ்னு ஒரு ரோமானிய தளபதி. ஆப்பிரிக்காவுல ஒரு பெரிய வெற்றி அடைஞ்ச பிறகு அவர் செனட் கிட்ட என்ன கேட்டாரு தெரியுமா? நான் என் பண்ணைய போய் பார்க்கணும், அதுக்கு அனுமதி வேணும்னு கேட்டாரு. யோசிச்சு பாருங்க, இதே இடத்துல ஒரு கூலிப்பட தளபதி இருந்திருந்தா என்ன செஞ்சிருப்பான்? இன்னும் நிறைய இடத்த கொள்ளையடிக்கலான்னு தானே நினைச்சிருப்பான். ஆனா ரெகுலஸ் ஒரு குடிமகன். அதனாலதான் கடமை முடிஞ்சதும் வீட்டுக்கு திரும்பணும்னு ஆசைப்பட்டாரு. சரி, யார் சண்டை போடணும்னு மாக்கியவெல்லி சொல்லிட்டாரு. ஆனா அதோட நிக்கல. அவங்களுக்கு எப்படி பயிற்சி கொடுக்கணுங்கிறது ரொம்ப முக்கியம்னு சொல்றாரு. அதுக்கு அவர் பழைய ரோமானியர்களோட முறைகளை மறுபடியும் கொண்டு வரணும்னு வாதிடுறாரு. இதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். மாக்கியவெல்லி என்ன சொல்றாருன்னா, நம்ம பழைய காலத்துல இருந்த அந்த சொகுசான விஷயங்களை பார்க்காம அவங்களோட கடுமையான சவாலான பயிற்சிகளை பின்பற்றணும்னு சொல்றாரு. ஏன்னா கஷ்டப்பட்டு உழைச்சாதான் நல்ல குணம் வரும், சொகுசா இருந்தா வராது. இதுதான் அவரோட வாதத்தோட மையம். அப்படியானா அந்த ரோமானிய பயிற்சி எப்படி இருந்துச்சு பாருங்க. நிஜமான ஆயுதங்களை விட கனமான ஆயுதங்களை வச்சு பயிற்சி பண்றது, ஒரு கம்பத்தையே எதிரியா நினைச்சு சண்டை போடுறது, கோட்டை கட்டுறது மாதிரி வேலைகளை கத்துக்கிறது, வெயில் மழைன்னு எல்லாத்தையும் தாங்குற மாதிரி உடம்ப தயார்படுத்துறது. இந்த மாதிரி தொடர்ச்சியான பயிற்சிகள் மூலமா சொன்னதும் கட்டளைக்கு கீழ்ப்படுகிறது. இது சும்மா ஒரு ஆயுத பயிற்சி மட்டும் இல்ல, ஒரு வீரனோட மனசையும் உடம்பையும் முழுசா உருவாக்குற ஒரு சிஸ்டம். ஓகே, இப்ப நமக்கு சரியான வீரர் கிடைச்சிட்டாரு, சரியான பயிற்சியும் இருக்கு. அடுத்தது என்ன? ஆயுதங்கள் மற்றும் போர்க்கள வியூகங்கள். இத பத்தி மாக்கியவெல்லி என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம். அந்த காலத்துல 2 முக்கியமான ராணுவ அமைப்புகள் இருந்துச்சு. ஒன்னு கிரீக் ஃபேலங்ஸ், இன்னொன்னு ரோமானிய லீஜியன். இதுல மாக்கியவெல்லிக்கு ரோமானிய லீஜியன் மேலதான் ஒரு கண்ணு.
ஏன்னா ஃபேலிங்ஸ் திறந்த வெளியில ரொம்ப பவர்ஃபுல், ஆனா மலை, காடு மாதிரி இடங்கள்ல தடுமாறிடும். ஆனா லீஜியன் அப்படி இல்ல. எந்த மாதிரி சூழ்நிலைக்கும் ஏத்த மாதிரி தன்னை மாத்திக்கிற ஒரு நெகிழ்வுத்தன்மை அதுகிட்ட இருந்துச்சு. அதுதான் அதோட வெற்றிக்கு முக்கிய காரணம். இங்க நாம ஒரு விஷயத்த கவனிக்கணும். மேக்கியவெலி சும்மா தியரி பேசுற ஆள் கிடையாது. அவர் ஒரு பிராக்டிக்கலான ஆளு. அதனால கண்ணை மூடிட்டு பழைய முறைகளை காப்பி அடிக்கணும்னு அவர் சொல்லல. அதுக்கு பதிலா அந்த 2 சிஸ்டம்ல இருந்தும் நல்ல விஷயங்களை எடுத்து தன்னோட காலத்துக்கேத்த மாதிரி ஒரு ஹைபிரிட் மாடலை உருவாக்குறாரு. இப்ப நம்ம எல்லாத்தையும் ஒன்னா இணைச்சு பார்க்கலாம். மாக்கியவெலியோட இந்த ராணுவவாதங்களுக்கு பின்னாடி இருக்கிற முக்கியமான கவலை என்ன தெரியுமா? ஒரு நாட்டோட இருப்பும் அதோட சுதந்திரமும் தான். கூலிப்படைகளை நம்புறது ஏன் ரொம்ப ஆபத்தானதுன்னு இங்க அரசியல் ரீதியா சொல்றாரு. ஏன்னா கூலிப்படைய வச்சிருக்கிற ஒரு அரசாங்கம் தன்னோட சொந்த மக்களுக்கும் பயப்படும், அந்த கூலிப்படைக்கும் பயப்படும். ஒரு அரசாங்கம் தன்னோட மக்களுக்கே ஆயுதம் கொடுக்க பயப்படுதுன்னா அதோட அர்த்தம் என்ன? அது ஏற்கனவே தன்னோட சுதந்திரத்தை இழந்துருச்சுன்னு தான் அர்த்தம். மாக்கியவெல்லி ஒரு கணக்கு சொல்றாரு. ரோம் 400 வருஷம் சுதந்திரமா இருந்துச்சு. எப்ப தெரியுமா? அது தன்னோட சொந்த குடிமகன் சிப்பாய்களை நம்பி ஆயுதம் ஏந்திருந்த வரைக்கும். இது சும்மா ஒரு நம்பர் இல்ல, அவரோட வாதத்துக்கு ஒரு மிக முக்கியமான வரலாற்று சான்று. இறுதியா இந்த முழு பகுப்பாய்வோட மைய கருத்தே இதுதான். ஒரு நாட்டோட பாதுகாப்புங்கிறது அந்த நாட்டுல வாழ்ற மக்களோட பொறுப்பு. அதை விட்டு கொடுக்கவே முடியாது. அந்த பொறுப்பை வேற யார்கிட்டயோது கொடுத்தா அது தற்கொலைக்கு சமம்னு சொல்றாரு. சோ மேக்கியவெல்லி 16ஆம் நூற்றாண்டுல சொன்ன இந்த விஷயங்கள் இன்னைக்கு இருக்கிற நம்ம உலகத்துக்கு பொருந்துமா? போர்க்கலைய மறக்கிற ஒரு தேசம் தன்னோட சுயந்திரத்தை இழக்க நேரிடுமா? இந்த ஒரு ஆழமான கேள்வியோட இந்த பகுப்பாய்வை முடிச்சுக்கலாம். இன்னைக்கு உலகத்துல அவரோட கருத்துக்களோட முக்கியத்துவம் என்னன்னு நீங்க தான் யோசிக்கணும். இந்த ஆய்வில் இணைந்ததற்கு நன்றி.